கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த 41 குடும்பங்களுக்கும் தாவேகா அரசு, நம்மள தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அரசு வேலை தரப்படும் அந்த குடும்பத்துக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் பல எதிர்ப்புகள் கிளம்பினாலும், இன்னொரு பக்கம் நெறைய பேர் அவங்களுக்கு ஆதரவாகவும் பேசியிருந்தாங்க. ஆனா, இப்போ நீதிமன்றம் இதுல தலையிட்டு அவங்களோட தீர்ப்ப வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். பிஃபோர் வி கெட் இன்டு த வீடியோ, நான் இந்த கண்டென்ட் எப்போ எடுத்துட்டேன், பட் நான் இது போடாம வச்சிருந்தேன். பட் ஆஃப்டர் சீயிங் திஸ் வீடியோ எனக்கு இது போடணும் அப்படின்னு தோணுச்சு. அது தவறுதான். கொடுத்ததாவே தான் இருக்கணும். அது எப்படி அப்புறம் சிஎம்க்கு என்ன மதிப்பு இருக்கு? அது கண்டிப்பா கொடுத்ததாவே தான் இருக்கும். இது தவறுதான். இந்த கவர்மெண்ட் வேலை கொடுத்து அவங்க எவ்வளவு சம்பாரிச்சிருவாங்க சொல்லுங்க. அது இந்த ஆட்சியில தான் கேட்கணுமா இவங்க கேள்வி? இதே டிஎம்கே ஆட்சியில என்ன சொன்னாங்க? முதல் பட்டதாரிக்கு வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? கிடையாது இல்லையா? அத மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, இப்ப ஆட்சிக்கு வந்திருக்காங்க இல்லையா, 5 ஆண்டுகள் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு அடுத்ததுல தீர்மானிக்கலாம். தீர்ப்பு அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை அப்படியே திருப்பி கொடுத்தா நல்லா இருக்கும். இது ஆட்சியை கலைக்கிறதுக்கான ஒரு சதின்னு கூட சொல்ல வரலாம். இவங்க சொன்னதை எல்லாருமே பார்த்துருந்தீங்க. This video triggers me to put this content today. ஸோ இது ரொம்ப பழைய நியூஸ் தான். பட் இது இன்னும் மக்களுக்கு தெரியாம இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. தாவேகா தலைவர் மற்றும் நம்மளோட தமிழ்நாடோட முதல்வரான விஜய், இவர் கரூர்ல தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க. ஸோ தேர்தல் பிரச்சாரம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு சொல்லப்பட்ட டைம் மதியானம் 12 மணி. ஆனா அவர் வீட்டில இருந்து கிளம்பினது காலையில 8 மணி அண்ட் அவர் இங்க வரும்போது இரவு 7 மணி இருக்கும். ஸோ 12 மணிக்கு சொன்ன அந்த பிரச்சார கூட்டம் 7 மணி வரைக்கும் அதிகரிச்சு அங்க வரும்போது கூட்ட நெரிசலை பார்த்தபோது விஜய் அவர்கள், அதாவது இப்போ முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. அதுவும் எண்டில் இல்லை, சைடில் இல்லை, மக்கள் கூட்டத்துக்கு நடுவே சென்று அங்கே அந்த வேன் நின்று அதுக்கு மேலே நின்றுதான் தற்போதைய முதலமைச்சர் விஜய் பேசியிருப்பாரு. இந்த ஒரு சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த 41 பேர்ல 18 பெண்கள், 13 ஆண்கள், 10 குழந்தைங்க உட்பட 41 பேர் இறந்திருந்தாங்க. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கரூருக்கு விஜய் போகவே இல்லை. அந்த சம்பவம் நடக்கிறப்பவே விஜய் அவர்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் விஜய் கொஞ்ச நாள் காணாமல் போயிருந்தாரு அண்ட் திரும்பி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அண்ட் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கேஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் இதுக்கு விஜய்க்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அஃபீஷியலாக விஜய் கரூருக்கு வந்தார். அண்ட் அதுக்கு முன்னாடியுமே அந்த 41 பேர் இறந்தாங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை தரப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. இந்த அரசு வேலை தரப்படும் சொல்லும் போது நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. பிகாஸ் அரசு வேலை அப்படின்றது அது சாதாரண வேலை கிடையாது. அதுக்கான பல நாள் பல பேர் படிச்சுட்டு இருக்காங்க. பல பேரோட கனவா அந்த அரசு வேலை இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலுமே கோர்ட் இந்த அரசு வேலை கொடுக்கறதுக்கு ஒரு சில கைட்லைன்ஸ் வச்சிருந்தது. அதாவது அந்த வேலைக்கான ஒரு சில தகுதிகள் இருந்தால் அந்த வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட் சொல்லியிருந்தது. இந்த கவர்மெண்ட் வேலை கொடுக்க கூடாது அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி எதிர்த்து கோர்ட்ல மனு போடுறாங்க. அந்த மனு பரிசீலனைக்கப்படுது. ஸோ அதன் பேர்ல மதுரை பெஞ்சில் இந்த ஒரு கேஸ் வாதாடப்படுறாங்க. ஸோ அப்போ தாவேகா சார்பில் அரசு வச்சது என்ன அப்படின்னா, தாவேகா கொள்கை சம்பந்தமா தான் இந்த அரசு வேலை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லும் போது அரசு நீதிபதிகள் அரசுக்கு சொன்ன ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு நினைச்சா கரூர் சம்பவத்துல இந்த கருணை பணி வழங்குறதுக்கு உட்பட்டு ஒரு சில புரோட்டோகால்மே நீதிபதிகள் சொன்னாங்க. அந்த புரோட்டோகால் எதுவுமே தாவேகா அரசு ஃபாலோ பண்ணல. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சாதாரண பணி தான் வழங்குறோம் அப்படின்னு கூறுவதை ஏற்க முடியாது. அதனால கரூர் கூட்டு நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு அரசு பணி வழங்கி பிறப்பித்த அந்த அரசாணையை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் இந்த வழக்கை இந்த அரசாணையை ரத்து பண்ணாங்க. ஸோ இது அரசுக்கு நீதிபதிகள் கொடுத்த ஒரு தீர்ப்பு. ஆனா தாவேகா அரசு இதை மேல்முறையீடு செஞ்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போறதா ஒரு பக்கம் இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் கவர்மெண்ட் வேலை அப்படின்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல. ஸோ அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் கொடுக்கும்போது அந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணலன்னு தான் இந்த மொத்த அரசாணையே கேன்சல் பண்ணியிருக்கு மதுரை பெஞ்ச். ஸோ இதுல உங்களோட கருத்தை கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இதுல
சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவிடலாம். அண்ட் இதோட நான் இன்னைக்கு கிளம்புறேன். அன்டில் தென் நான் உங்களுக்கு கண்மணி சைனிங் ஆஃப். பை.